நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதற்கு முந்தின வசனத்தை 13வது வசனத்தை ஒருவர். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். வேதம் சொல்லுகிறது, கிதியோனை ஆண்டவர் முன்குறிக்கிறார். அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பின்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியைகளை செய்தார்கள், அவர்களை 7 ஆண்டுகள் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே 7 ஆண்டுகள் மீதியானியரின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்கள் 7 ஆண்டுகள் அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த அடிமைத்தனம் கிதியோனுடைய செவிகளில் ஏறுகிறது. அவன் பார்க்கிறான், தன் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறான். இந்த காரியங்களை தேவதூதன் ஒருவன் கிதியோனை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த கிதியோனை முன்குறிக்கும் போது அவன் சந்தோஷப்படவில்லை, அவன் ஆச்சரியப்படவில்லை. அவன் கேள்வி கேட்கிறான், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டன் எனக்கு சொன்னார்கள், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தார், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்களை நடத்தினார்களே. அவர் உயிரோடு இருப்பாரானால், அவர் உண்மையான தெய்வமானால், ஏன் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? நாங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக சிக்க வேண்டும்? அப்போ அன்றைக்கு இருந்த ஆண்டவர் எங்கே? அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் எங்கே என்று கிதியோனுடைய இருதயத்தில் அநேக நாட்களாக ஒரு கேள்விகள் இருக்கிறது. அநேக நாட்களாக ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் உண்மையா இல்லையா? ஆண்டவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? இந்த வேதம் உண்மைதானா? நாம் பண்ணுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம், நாம் தொடருகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம் உண்மைதானா? நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இந்த ஆராதனைக்கு கிதியோனை போல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒவ்வொரு நாளும் எத்தனை கேள்விகளோடு, எத்தனை குழப்பங்களோடு, எத்தனை பிரச்சனைகளோடு வாழ்ந்திருந்தாலும் உன்னை கொண்டுதான் நான் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம், இதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம், இதுவரைக்கும் குழப்பத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே நான் ஒரு பலத்தை அனுப்புகிறேன். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படிக்கு மோசே போகும்போது ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து மோசே கேட்கிறான், என்னை அனுப்பினவர்
யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்களே, உன்னை யார் அனுப்பினார் என்று கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினார் என்று சொல்லு. அதே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பலன் இல்லாமல் போனது உண்மைதான், உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது உண்மைதான், என் அற்புதத்தின் மீது உனக்கு சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு அற்புதம் நடக்குமா? என் வியாதி சுகமாகுமா? என் பிரச்சனைகள் முடியுமா? என் குழப்பங்கள் மாறுமா? தெய்வம் ஒன்று உண்டானால் அது இயேசுதான் மெய்யான தெய்வமானால் ஏன் எனக்கு அவர் அற்புதம் செய்யவில்லை? என் கஷ்டத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரோ? என் பிரச்சனையை பார்த்து அவர் மகிழ்ச்சிப்படுகிறாரோ? என் துன்பத்தை பார்த்து அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறாரோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்முடைய கஷ்டத்தை பார்த்து சிரிப்பவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய வேதனையை பார்த்து அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. சத்துரு பொல்லாத சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வருவான். சத்துரு கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பதற்காக, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிப்பதற்காக, சபையை விட்டு பிரிப்பதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு பிரிப்பதற்காக கர்த்தரை குறித்த தவறான ஆலோசனைகளை கொண்டு வருவான். வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளும் பிதாவாகிய தேவனை குறித்த தவறான சிந்தையை சத்துரு கொண்டு வந்தான். கர்த்தர் சொன்னார், இந்த கனிகளை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே மரணம் அடைவீர்கள் என்று சொன்னார். ஆனால் அதே தோட்டத்தில் இன்னொரு சத்தம் கேட்கிறது, அந்த கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுண்டா என்று சொல்லுகிறார். அப்போ ஏவாள் சொல்றான், ஆம் அவர் சொன்னார். அவன் சொல்றான், நீங்க புசிக்கிற நாளில் சாகவே மாட்டீங்க, நீங்க அழகானவங்களா மாறிடுவீங்க, நீங்க அழகா உள்ளவங்களா மாறிடுவீங்க. ஆதி நாட்களிலேயே ஆதாமுடைய ஏவாளுடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்த கசப்பை கலந்தவன் சத்துரு. ஆண்டவரை குறித்த தவறான நினைவுகளை ஏவாளுக்கு இருதயத்தில் ஊற்றினவன் சத்துரு. அப்போதான் புரிந்து கொள்ளுகிறா, ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு, ஏன் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு? நாம புசிக்கிறது அவருக்கு பிடிக்கலையோ, நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையோ? இவன் சொன்ன ஒரு வார்த்தை ஏவாளின் சிந்தையை கலக்குகிறது, இருதயத்தை குழப்புகிறது. அப்போதான் புரிந்து கொள்ளுகிறா, கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம், அவர் புசிக்க கூடாதும்பாரு, நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்க வேண்டாம், இவன் சொல்றதான் நல்லா இருக்கு, நாம சாப்பிட்டோம்னா சாகவே மாட்டோம், தேவர்களை போல மாறிவிடுவோம் சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கசப்பு வருகிறது, ஒரு அவநம்பிக்கை வருகிறது. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு குழப்பத்தில் அவர்கள் தவறான முடிவை, அவர்கள் குழப்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தவறான முடிவை, தவறான தேர்ந்தெடுத்ததை அவர்கள் தேர்ந்தெடுத்தபடியினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை குறித்த கசப்பான வேர்களை சத்துரு நம் உள்ளத்தில் போடுவான். உன் வியாதி உனக்கு சுகமாகாது, உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு கிடைக்காது, நீ வர வேண்டும், நீ சும்மா பாட வேண்டும், வெறுமையாக ஆராதிக்க வேண்டும், வெறுமையாக வேதத்தை சுமக்க வேண்டும், நீ கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பாய் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருடைய விதைகளை நீங்கள் இந்த நாளில் தூக்கி தூரை போட்டு சொல்ல வேண்டும். இஸ்ரவேலை நடத்தின ஆண்டவர் என்னையும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல அவர் தேவன், என்னுடைய தேவன். எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார், எனக்காகவும் இரத்தம் சிந்தினார், எனக்காகவும் அடிக்கப்பட்டார், எனக்காகவும் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பலன் இழந்து போனான் கிதியோன், பலன் இழந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படும்போது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது, ஏன் தெய்வம் இருந்தால், இயேசு இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஏன் எங்கள் வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போயிற்று? எத்தனை நாட்கள் இதே அடிமைதனம் என்று அவனுக்குள்ளே பல நாட்களாய் கேள்வி. யாரிடத்தில் கேட்க முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அற்புதம் செய்ய வந்த, கர்த்தரின் கட்டளை ஏற்று வந்த தேவ தூதனிடத்தில் அவன் கேட்கிறான், ஏன் கர்த்தர் எங்களை கைவிட்டார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு நாளும் எந்த சூழலில் சத்துருவின் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்தார், கர்த்தர் இனிமேல் அற்புதம் செய்ய மாட்டார் என்று எது எல்லாம் நீ நினைத்து நம்பி நீ சோர்ந்து போனாயோ, அந்த சோர்வுகளை எல்லாம் மாற்றுவதற்கு நான் உனக்குள்ளும் பலன் கொடுக்கிறேன், உன் ஜனங்களை மீட்கும்படிக்கும் உனக்கு பலன் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஓய்வு நாளில் உங்களோடு பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?
உங்களை ஊழியக்காரர்கள் அனுப்பவில்லை, உங்களை மனிதர்கள் அனுப்பவில்லை, உங்களை தேவன் அனுப்புகிறது. கர்த்தரே உங்களை அனுப்புகிறார். உங்களுக்கு தேவையான சத்துவங்கள், வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான பலன், வயோதிபர்களுக்கு தேவையான பலன், குடும்பங்களுக்கு தேவையான பலன் கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எந்தெந்த விதத்தில் நீங்கள் பலனை இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ எல்லா இழந்து போனவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கத்தக்கதாய் ஒரு பலனை உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஒரு பலனை உங்களுக்குள்ளே அவர் அனுப்புகிறார். ஒரு பலனை உங்களுக்குள்ளே அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதிய சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 5ஆம் அதிகாரத்தை. ஒரு மனிதன் பலன் இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்தவனாக 38 ஆண்டுகள் படுக்கையில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சண்டை போடாம வாசிங்க. அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். போதும். தண்ணீரை தேவ தூதன் கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எவன் முந்தி இறங்குவானோ அவன் சொஸ்தமாக்கப்படுவான். யார் அந்த குளத்தில் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். பிந்தி வந்தவர்களுக்கு விடுதலை இல்லை, முந்தி வந்தவர்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு நிபந்தனை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவனுக்கோ, இந்த மனிதனுக்கோ முந்தி இறங்க முடியாத ஒரு சூழல். இவன் இறங்குவதற்கு முன்பதாக வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான் என்று அவனே சாட்சி கொடுக்கிறான். 7வது வசனத்தில் சொல்லுகிறது, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, உறவினர்கள் இல்லையா? பெதஸ்தா குளத்தில் உன்னை கொண்டு விட்டவங்க யாருமே இல்லையா? யாருமே இல்லை. கொண்டு விட்டதோட சரி, யாரும் கேட்கல. ஒருவேளை யாரும் என்ன கேட்கல, யாரும் என்ன விசாரிக்கல, என் பிள்ளைங்க என்ன விசாரிக்கல, என் உறவினர்கள் என்னை விசாரிக்கல, என் குடும்பங்கள் என்னை விசாரிக்கல. கொண்டு விட்டதோட சரி, திருமணம் முடித்து விட்டதோட சரி, எனக்கு எந்த காரியங்களும் எனக்கு செய்யப்படல, எந்த சீர்களும் எனக்கு செய்யப்படல, எனக்கு எதுவும் என் குடும்பம் வாங்கி கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவரும் இல்லாமல் நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருவரும் இல்லாமல் போனால் உனக்கு என்ன, நான் அல்லவா உனக்கு பலத்தை அனுப்புகிறேன். எவர்கள் கேட்காமல் போனால் போகட்டும். வேதம் சொல்லுகிறது, முந்தி இறங்கினால் தான் அற்புதம். ஆனால் இவனால் முந்தி இறங்க முடியாது. முந்தி கொண்டு விடுவதற்கும் ஒருவரும் இல்லை. பெதஸ்தா குளத்தில் நடக்க முடியாதவனை கொண்டு விட்டிருக்க வேண்டும் அல்லவா 4 பேர். அந்த 4 பேர் எங்கே? இவனை பெத்தெடுத்த தாய் தகப்பன் இருந்திருப்பார்கள் அல்லவா, அவர்கள் எங்கே போனார்கள்? 38 ஆண்டுகள் வியாதியில் கடந்தவுடனே விட்டுட்டு போய்விட்டார்கள். அவன் சொல்லுகிறான், ஒருவரும் இல்லை. முந்தி இறங்கினதான் யா விடுதலை, ஆனா என்னை கொண்டு விடுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. மனசுல நிறைய உடைவு. 38 ஆண்டுகள் படுக்கையிலே இருக்கிறான். 38 ஆண்டுகள் எழுந்து நடக்க முடியல. விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, கொண்டு விடுறதுக்கு யாரும் கிடையாது. அவனை கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு போய் பெதஸ்தா குளத்தில் விடுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அவன் நல்லா இருந்திருக்கும் போது எத்தனையோ பேர் அவனை நேசிச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொண்டு விட ஒருவரும் இல்லை. கொண்டு விடுவதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லாரும் சொஸ்தமாக்கப்பட்டு போயிருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல. 12 வருஷம் வந்தவெல்லாம் போயிட்டான், 42 வருஷம் வந்தவெல்லாம் போயிட்டான், 38 வருஷமாக இங்கே தான் இருக்கான். இவன் பெரிய பாவம் பண்ணியிருப்பான் போல. அதனால தான் வெந்த புண்ணுல என்ன செய்வாங்க நம்ம ஆளு, நம்ம எங்க வேதனைப்படுறோமோ நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணுவோம், நடத்துவா சொல்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? கொண்டு விடுறதுக்கும் ஆள் இல்லை, போய் இறங்குறதுக்கும் பலன் இல்லை, இவனை சுகமாக்கம் இல்லை. ஆண்டவர் இவனை சுகமாக்கிருக்க வேண்டியது தானே. அப்ப ஆண்டவருக்கு இவனை என்ன செய்யல, பிடிக்கலன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க.
எல்லாம் இவன் காதில் கேட்டிருப்பான். எல்லாம் நம்மளை குறித்து வசைப்பாடுகிறது போலதான். நம்ம வாழ்க்கையில் நல்ல பலனோடு இருந்தோம், ஆரோக்கியத்தோடு இருந்தோம். ஒரு 10 நாள் 15 நாள் காய்ச்சல் அதிகமாயிட்டுன்னு வைங்களேன், பார்க்க வந்தவர்கள் கூட விசனமாய் பேசுகிற காலம் இது. இவங்க ஏதோ பாவம் பண்ணியிருப்பாங்க போல, அதனால தான் காய்ச்சல் என்ன செய்யுது 20 நாள் இருக்கு. இவர்களே நியாயாதிபதிகளாய் மாறிவிடுவார்கள், இவர்களே நீதிபதிகளாய் மாறிவிடுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஒருவரும் இல்லை. அந்த நேரங்களில் தான் பலன் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மானத்தை இழந்து, மேன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, தன் வாலிபத்தை இழந்து 38 ஆண்டுகள், அவருக்கு எத்தனை வயசில் வந்தாருன்னு தெரியல, ஆனால் 38 வருஷம் அங்கே தான் இருக்கிறார். தன் வாலிபத்தை இழந்து, தன் அழகை இழந்து, தன் மேன்மையை இழந்து, தன் நற்பெயரை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்து கொண்டு விடுறது கூட ஒருவரும் இல்லாத ஒரு சூழல்ல இயேசு அங்கே வருகிறார். அவனுக்கு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. 38 வருஷம் அவன் கேட்ட, அவனுக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன் அவன் சுகமாகிறான், இவன் சுகமாகிறான், எனக்கு மட்டும் ஏன் சுகம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் பலன் தரல? இவனுக்குள்ள அநேக கேள்விகள். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்தார், நல்ல ஒரு சத்துவத்தை கொடுத்தார், ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுத்து சொல்லுகிறார். 6வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதும். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பைபிள் சொல்லுகிறது, அவன் அநேக நாட்களாய் படுக்கையில் இருந்தவனை பார்த்து அவனுடைய விசனங்கள், அவனுடைய கவலைகள், அவனுடைய அழுகைகள், அவனுடைய ஏக்கங்கள், அவனுடைய குழப்பங்கள், அவனுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரே ஒரு நாளில் பதில் கொடுக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனுக்கு இல்லாத பலன் அன்னைக்கு வருது. அவன் முந்தியும் இறங்க வேண்டாம், அவனை யாரும் கொண்டும் விட வேண்டாம், அவன் யார் உதவியும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் வந்துட்டார்னா 1,00,000 பேர் நம்ம கூட நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் விட்டாலும் பரவாயில்ல, இயேசு வந்துட்டார்னா 1,00,00,000 பேர் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். யோபுவுக்கு எல்லாரும் விட்டாங்க, யோபுவுக்கு மனைவி கூட விட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க. பார்க்க வந்த நண்பர்கள் எல்லாம் இவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவருக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்த பிறகு வராத சொந்தங்கள், வராத நண்பர்கள், வராத தங்கங்கள் எல்லாம் வருது, தங்க நகைகள்லாம் வருது. ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு தான் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கொடுத்துட்டாரே. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பவுன் நகை இருந்ததுன்னா 2000 பவுன் கொடுத்துட்டார். நீ கொடுக்குற 1 கிராம் எதுக்கு? ஆமே. நம்ம ஆட்கள் எப்போ வருவாங்க? உங்களுக்கு நிறைய பவுன் நகைகள் வந்த பிறகு தான் வருவாங்க. 1 கிராம கொண்டு அவனுக்கு தங்க நகைகளை கொண்டு வந்தாங்களாம். ஆனால் அன்னைக்கு அது வரைக்கும் யோபுவை யாருக்கும் தெரியலை. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? அறிகிறார். மனுஷனுக்கு தெரியாது. நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் பண்ணுற ஜபங்கள், நீங்கள் படுகிற ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டங்கள் வெளி தோற்றத்துக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். தேவன் வெளி தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவன் இல்லாத பலன் அவனுக்கு கர்த்தர் கொடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனுக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை அனுப்புகிறார். எதிலெல்லாம் நீங்கள் பலனிழந்து கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த பலனை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அந்த பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தது உண்மையானார், இது வசனம் கர்த்தருக்குரியது.
கர்த்தர் சொல்லி தான் நாங்கள் பேசுகிறோம். சும்மா ஏதோ ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்காக வரல சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதிலெல்லாம் நீங்கள் பலன் இழந்திருக்கிறீங்களோ, ஒருவரும் கொண்டு விடுவதற்கு ஒருவரும் இல்லையோ, விசாரிக்க ஒருவரும் இல்லையோ, வியாதியோடு கஷ்டப்படுகிறீர்களோ, போராட்டத்தோடு கஷ்டப்படுகிறீர்களோ, குழப்பத்தோடு கஷ்டப்படுகிறீர்களோ, பாவத்தோடு கஷ்டப்படுகிறீர்களோ, இயேசு உங்களுக்கு புது பலனை கொடுக்க போகிறா. இயேசு உங்களுக்கு புது பலனை கொடுக்க போகிறா. கர்த்தர் எனக்கு தான் இதை பேசுகிறா. கர்த்தர் இந்த நாளில் எனக்கு பலனை அனுப்புகிறார். வாலிப தம்பிமார்கள் கரங்களை உயர்த்தி, வாலிப தங்கச்சிமார்கள் கையை உயர்த்தி, பெரியவர்கள் கையை உயர்த்தி, வயோதிபர்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற புது பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு பலனை கொடுப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தோத்திரம் நிபந்தனைகளை வேதத்தில் வாசிக்கும் போது 6வது வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆண்டவருக்கு தெரியும் வெகு காலமாய் அவன் வியாதி உள்ளவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பிரயாசம், என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா? அவர் பரலோகத்திலெல்லாம் இருக்கிறாரு, என்னை பற்றி அவருக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது அவன் 38 ஆண்டுகளாக வியாதியஸ்தன். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்தது 33.5 ஆண்டுகள் தான். அவன் ஆண்டவரை விட 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் பறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டான். ஆமாம், முன்னாடி போய் படுத்துக்கிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு வசனம் சொல்லுது அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஐயோ, நான் முன்னாடியே சர்ச்சுக்கு வந்துட்டேனே, நான் இத்தனை வருஷமா பிரச்சனையில் இருக்கிறேனே, ஆண்டவர் என்னைக்கு கண்ணை திறப்பாரு? இன்னைக்கு திறந்துட்டாரு. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கண்ணை திறக்க பார்த்தா பயமா இருக்கம்மா தாயி? ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு ஒரு வழியை திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் பிள்ளைங்க எதிர்காலங்களில் ஒரு வாழ்க்கையை திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் அப்பியாசப்படுத்தணும், அது உங்களுக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளணும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். முதல்ல ஆண்டவர் நம்மை புது பலத்தோடு அனுப்புவதற்கு நாம் விரும்ப வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, நீ விரும்புகிறாயா? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. நீ விரும்புகிறாயா? முதல்ல எனக்கு என்ன வேணும்? ஆண்டவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு விருப்பம் வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன வேண்டும்? விருப்பம். நீங்க விரும்பாம ஆண்டவர் தரமாட்டார். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும் உலகத்தான் சொல்லுவாங்க. எத்தனை ட்ரிப்பு உங்கள் வீட்டு கூரையை பிடிச்சா என்னாகும்? போட்டு காங்கிரீட் போட்டு கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கிய, அப்புறம் தோரணனுக்கு தான் அதிக வேலை. கொடுக்குற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ நீங்கள் விரும்பணும். அதான் ஆண்டு கேட்குற, நீ விரும்புறியா? 38 வருஷம் படுக்கையில் இருக்கிறவனை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புறியா? ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அவன் அங்கேயே இருந்துடலான்னு விரும்பியிருப்பான். ஏன்னா வீட்டிலனா வேலை பார்க்கணும், தண்ணி எடுக்கணும், பாத்திரத்தை கழுவணும், மீனை கழுவணும், துணி துவைக்கணும், காய போடணும். இவன் பார்த்தான், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது, கொஞ்ச நாள் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பார்த்தான், ரைட்டு இங்கே என்ன செஞ்சிடலாம் சைட்டில். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பாங்க. நண்பர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். சொல்லுவாங்க, எனக்கு ஜாமீன் எதுவும் எடுத்துடாதீங்க, எனக்கு ஜாமீன் எதுவும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. என்னன்னு பார்த்தா உள்ளே வந்து சனிக்கிழமை தோறும் சிக்கன் கொடுக்காங்களாம். உள்ள சிக்கன் கொடுக்குறாங்க, 50 ரூபா கொடுத்தா ஒரு மட்டன் கொடுக்குறாங்க, சனிக்கிழமை நல்ல ஒரு படம் போடுதாங்களாம். அப்போ இவன் என்ன செய்கிறானா, நான் என்ன செஞ்சுருந்தேன், ஜாலியாக என்ன செஞ்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்தை கழிச்சிட்டேன், எனக்கு தயவு செய்து ஜாமீனே எடுக்காதீங்க, இங்கே இருந்துடுறேன், நேரத்துக்கு நேரம் மணி அடித்தா சோறு. அப்போது இவனுடைய விருப்பங்களை பார்க்கிறா. நீ விரும்புறியா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளை, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகிறவர். அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையனுக்காக வீட்டில் ஆயத்தமாக இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் மகிமையான அற்புதங்களை செய்ய போகிறார். நல்ல ஒரு பாடல் பாடி அந்நிய பாஷைகளை பேசி நாங்கள் ஜெபம் பண்ணோம்.
ஜெபம் பண்ணிட்டு அந்த பையனை ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, இப்படி ஆவியில் நிரம்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் படிக்காத பைபிளை வாசித்து நாங்கள் நம்பாத இயேசுவினிடத்திலிருந்து வருகிற நன்மை என் பிள்ளைக்கு தேவையில்லை. மாதாவினிடத்தில் வருகிற நன்மை இருந்தால் வரட்டும். இனிமேல் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிற ஊழியர்கள் இனி எங்கள் வீட்டிற்கு வர வேண்டாம். அப்படி ஒரு நன்மை எனக்கு தேவையில்லை. என் பிள்ளை கடைசி வரைக்கும் மன வளர்ச்சி குன்றியதாகவே இருக்கட்டும். ஒரு பெற்ற தாய் அன்றைக்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தால், அன்னைக்கு அவள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால், பிள்ளை அன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றிருக்கும். விருப்பம் இல்லை. எனக்கு எதுக்கு நன்மை? ஆவிக்குரியவங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது, அந்நிய பாஷை பேசுறவங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது, இயேசு கொடுக்கிற விடுதலை வேண்டாம். ஏன்னா நாளுக்கு நாள் அவள் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணி பார்த்துட்டாங்க, நன்மைகள் கிடைக்கல. ஜீவனுள்ள இயேசு பக்கம் வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க விரும்பிட்டாங்க, சரி பிள்ளை 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சு, இனி இப்படியே இருந்துட்டு போகட்டும். ஒருவேளை நீங்களும் உங்கள் சூழலை பார்த்து நான் இப்படியே வாழ்ந்துடுறேன், இனி வேண்டாம், இப்படியே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் எனக்கு புது வாழ்க்கை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் விருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் விருப்பம் என்ன? என் நிலை மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பாத பட்சத்தில், வேதத்தை விரும்பி வாசிக்காத பட்சத்தில், ஜெபத்தை விரும்பி ஜெபிக்காத பட்சத்தில், தேவ பிரசன்னத்தை விரும்பி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், சபை ஆராதனையை நீங்கள் விரும்பி கலந்து கொள்ளாத பட்சத்தில், ஆண்டவரை விரும்பி ஆராதிக்காத பட்சத்தில், விரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அவரை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை விரும்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பி அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு விருப்பம் உள்ள இருதயம் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. இரண்டாவது நேரமில்லை, வேதம் சொல்லி 8வது வசனத்தை வேகமாய் நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது, உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் 8வது வசனத்தை சொல்லுகிறார், முதல்ல நீ விரும்பினால் உனக்கு புது பலன். 2, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால் என்ன அர்த்தம்? நமக்குள்ளே தேங்கி கிடந்த பழைய வாழ்க்கை, நமக்குள்ளே இருந்த அவிசுவாசங்கள், நமக்குள் இருந்த குழப்பங்கள், இனி எதுவுமே என் வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்டிருந்த படுக்கைகளை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நாம் 38 ஆண்டுகள் ஒரே படுக்கை, நமக்குள் இருக்கிற விசுவாசங்கள், நமக்குள் இருக்கிற குழப்பங்கள், நமக்குள் இருக்கிற கோபங்கள், நமக்குள் இருக்கிற எரிச்சல்கள். சவுல் ராஜாவாக இருக்கும்போது ஒரே ஒரு பெண்கள் பாடின பாட்டில் மாமனாருக்கும் மருமனுக்கும் சண்டை இழுத்து விட்டு போனார்கள். பெண்கள் வருகிற இடமெல்லாம் நீங்கள் அல்ல, நீங்கள் நல்ல குணமுள்ளவர்கள். ஆமாம், சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10,000. அட பாவியா, அவன் எப்பந்தான் ஒரு கோலியத்தை கொன்னான், அதுக்குள்ள இவ பாட்டை பாடி குழப்பத்தை உண்டாக்கி ஒரு பாமை போட்டு போயிட்டான். ஒரு பாட்டுக்கே எப்படின்னா உங்க வீட்டெல்லாம் நினைச்சு பார்த்தா ஐயோ பாவம். உங்களை சொல்லவில்லை, நம்முடைய மாரநாதா எல்லை புலியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நற்குணசாலிகள். என்ன கையத்தட்டை காணோம், நற்குணசாலிகள். அவங்களுக்கே சந்தேகம், என்னையா நம்மளை போய் இவ்வளவு பெரிய ஆளாக நம்மகிட்ட காட்டிட்டார் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு பாட்டு தான், சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னதோ 10,000. அவனுக்குள்ள அன்றைக்கு தொடங்கின ஒரு கசப்பு
சாகிற வரைக்கும். பைபிள் சொல்லுகிறது, தாவீதை ஈட்டியை எய்து கொல்லுவதற்கு வகை தேடினான். பல முறை ஈட்டியை எரிஞ்சான், செவத்துல பட்டுதை தவிர தாவீது மேல படல. ஆனா எந்த ஈட்டியை வைத்து தாவீதை கொல்லணும்னு பிளான் போட்டானோ அந்த ஈட்டியினாலே சவுலுக்கு மரணம் வந்தது. நீங்கள் ஒருவரையும் குறை சொல்லக்கூடாது, ஒருவரையும் உங்கள் வார்த்தையால் எரியக்கூடாது, ஒருவரையும் உங்கள் வாழ்க்கை நிமித்தம், உங்கள் பெருமை நிமித்தம் அடுத்தவர்களை அற்பமாய் நினைக்க கூடாது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அவன் ஈட்டியினால் எய்து தாவீதை கொலை பண்ண பார்த்தான். ஆனால் அதே ஈட்டியை அவன் மண்ணுக்குள் புதைத்து அதன் மேல் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். எதை நாம் அடுத்தவர்களை பார்க்காததை, பேசாததை, அவர்களை வசைபாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு நீங்கள் நடந்து தூரை எழுந்திருக்க வேண்டும். இனி எனக்கு அவர் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், நடத்த மாட்டார் என்று சொல்லுகிற வாழ்க்கையை விட்டு நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும். பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்கள். தாவீதை பார்த்தாலே சவுலுக்கு பிடிக்காது. அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம். இன்னும் எரிச்சலோடு தானே இருக்கிறோம், இன்னும் கோபங்களோடு தானே இருக்கிறோம், இன்னும் ஈட்டிய கையில பிடிச்சிட்டு தானே இருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா நல்லா பாடுவோம், நல்லா ஆராதிப்போம், நல்ல அந்நிய பாஷை பேசுவோம். ஆனா ஈட்டியோட தான் இருக்கிறோம். ஏன்னா அந்நிய பாஷை பேசிட்டே வாய்ப்பு கிடைச்சா அஞ்சு செஞ்சுக்கலாம். எத்தனை ஈட்டி வாய்கள் ஈட்டியா இருக்குது. எத்தனை பேரை காயப்படுத்திட்டோம், எத்தனை பேரை வேதனைப்படுத்திட்டோம். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எதை நீ நம்பி கொண்டிருக்கிறாயோ அது இனிமேல் உனக்கு உதவாது. உன் வாயை நீ நம்பியிருக்கலாம், உன் வார்த்தைகளை நீ நம்பியிருக்கலாம், உன் கையின் பலத்தை நீ நம்பியிருக்கலாம். இனி அதெல்லாம் நடக்காது. அதை தூக்கி தூர போட்டு ஆண்டவரை நோக்கி நட, கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி நட. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்கள். எதையெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தி அமர வைக்கிறதோ, எதையெல்லாம் நம்மை உட்கார வைக்கிறதோ, எந்தெந்த பாவங்கள் உங்களை உட்கார வைத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவரை நோக்கி நடக்க ஆரம்பியுங்கள். மூணாவது நம்ம வாசித்தோம். நாம் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஓய்வு நாளாக இருக்கிறது என்று யூதர்கள் அவனை பார்த்து பேசினார்கள். நாம் சுகமாக்கப்படுகிறது, நாம் விடுதலை பெறுகிறது, நாம் நன்மையாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது. அதுலேயும் குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, என்னை ஒருவர் எழுந்து நடக்க சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார், நான் நடந்தேன். 1, நீங்கள் விரும்ப வேண்டும். 2, நீங்கள் தேவையில்லாதவைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் தூக்கி எறிந்து நடக்க வேண்டும். 3, எவர்கள் உங்கள் நன்மைக்கு விரோதமாய் பேசினாலும், எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் நீங்கள் ஆண்டவரை மட்டும், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு நீங்கள் வரலாம், உங்களுக்கு முன்னாடியே சபைக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அவங்க மனசில் நிர்ணயிக்கிற சில காரியங்களை வேதத்தை போல சொல்லலாம், உங்களை சில விஷயத்தில் கண்டிக்கலாம். நீங்கள் ஆக மாட்டீங்க, நீ உருப்பட மாட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசுவை. ஆமென். ஆமாம், நான் 20 வயசு 21 வயசில் இருக்கும்போது நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஆனால் பெந்தேகோஸ்துக்காரங்க சொன்ன வார்த்தையில் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணேன், எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை இனிமேல் ஒயிட் அண்ட் ஒயிட் போடவே கூடாது ராசா என்று சொல்ல வச்சதே ஆவிக்குரியவங்க தான். நான் அன்னைக்கு மனுஷங்களை பார்த்தது தப்பு தான். மனுஷங்க இவங்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணுமா, இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, இவங்கெல்லாம் போடணுமா அப்படி எவ்வளோ பேர் என்னை காயப்படுத்தினாங்க, விசனப்படுத்தினாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் இன்றைக்கும் வீட்டில் வச்சுருக்கேன். என்னைக்கு அவர் என்ன தகுதிப்படுத்துகிறாரோ அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவோம். ஒருவேளை பெட்டியில் போகிற அன்னைக்கு தான் போடணும்னு வச்சுருந்தாருன்னா அன்னைக்கும் ஓகே தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷங்களை பார்த்ததினாலே, மனுஷங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டதுனால, மனுஷங்க நம்மளை பற்றி விசனமாக பேசுறதுனால, நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுனால நாம் பல விதங்களிலே தேவ திட்டத்தை மறந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நான் பண்ணின பிரதிஷ்டையை கூட மனிதர்களுக்காக உடைக்க வேண்டியதாயிற்று. ஓஹோ, நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடாது போல, இப்படியெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே. நம்ம போகும்போது பேசுவாங்க, நம்ம காது கேட்கும்போது பேசுவாங்க.
பிறகு அதை பார்க்கறதுக்கும் போடுறதுக்கும் நமக்கு விருப்பம் இல்லை. அது போடுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. அதனால் ஒயிட் ஒன் இட் போடுறதில்ல. அப்போ இப்போ புரிஞ்சு பார்க்குறேன், ஏன் அன்னைக்கு நம்ம மனுஷங்க வார்த்தையெல்லாம் கேட்டோம். ஏன் நம்மளை விடுதலை ஆக்குறது கர்த்தர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர், நம்மளை தகுதிப்படுத்துகிறது கர்த்தர். நம்ம ஆண்டவரை மட்டும் தானே பார்த்துருக்கணும். உனக்கு இது நடக்காது, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னை ஆண்டவர் உயர்த்த மாட்டார்னு சொல்கிறவங்கள நம்ம ஏன் பார்க்கணும்? நமக்கும் ஆண்டவர் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது, நமக்கும் ஆண்டவர் இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்குது, நமக்கு ஆண்டவர் இருக்கிற தேவ பிரசன்னம் எப்படி இருக்குது, நம்ம கூட கர்த்தர் பேசுகிறாரா? அதுக்காக அடுத்தவங்களை மதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. மதிக்கணும், நேசிக்கணும், கனப்படுத்தணும். ஆனால் உங்களை என்கரேஜ் பண்ணுற, உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை தட்டி கொடுக்குறவங்க கூட நீங்கள் இருக்கணும். உங்களை கனவீனப்படுத்துகிற, உங்களை தரிசனத்தை விட்டு துரத்துகிற, உங்களை அற்பமா பேசுகிற, உனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்காது பார்த்துக்கோ. விளக்குமாறு எடுத்து சர்ச்சையா பெருக்குத, உனக்கு நானும் வந்து 16 வருஷமா பெருக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கோ, ஒன்றும் நடக்கலை. இப்படி இன்னைக்கு நமக்கு முன்னாடி சில சீனியர் இருப்பாங்க சர்ச்சில். தயவு செய்து ஜூனியர் கவனமாக இருக்க வேண்டும். மனசிலாயோ சீனியர்கள் சொல்லுவார்கள், ஜூனியர் நீ இப்போதான் விளக்கு மரத்து பெருகுதோ, 2 வருஷம் பெருகுதோ, 3 வருஷம் பெருகுதோ. நான் பழைய சர்ச்சை இருக்கும்போதே பெருகு நாளாக்கும். நான் பாயே உருட்டே நான் இன்னும் உருண்டுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹலோ சீனியர்கள் உங்களை வாழ்த்தினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். உங்கள் சீனியர்கள் இப்போ வந்த ஜூனியர்களை வேதனைப்படுத்தினால் இங்கே வாங்கி இங்கே விட்டுட்டு போங்கள். மனசிலாயோ இன்னைக்கு எத்தனை கல் பறக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நிறைய அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. பேசட்டும், அவங்களுக்கு அந்த ஊழியம் தான். அவங்களுக்கு நம்ம சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா? நல்ல உற்சாகமாக விளக்குமாறு எடுத்து பெருக்கிறவங்களை மறு ட்ரிப்பு விளக்குமாறு எடுக்க வைக்கக்கூடாது. அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. சாப்பாடு வைக்கலாம், சாப்பாடு, சாம்பார் ஊற்றுவானா சாம்பார், கூட்டு வைக்கானா கூட்டு, நான் மட்டும் கூட்டு வச்சோம்னா அதோடு முடிஞ்சு மறுநாள் அவன் சர்ச்சைக்கார மாட்டான். இப்படி சொல்லியே அநேக ஜூனியர்கள் சபையை விட்டு பறந்து போனார்கள். அதனால மனுஷங்களை பார்க்காதீங்க. மனுஷங்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்க, நேசிப்பாங்க, அன்பு கூறுவாங்க. ஆனால் இவங்க நம்மளை பரலோகம் கூட்டு போகிறது கிடையாது. நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், கனப்படுத்தணும். ஆண்டவரை மட்டும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. சபை உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. நம்ம போதகர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், முதல்ல விரும்பணும். 2வது தேவையில்லாத இடத்தை விட்டு நம்ம எழுந்து நடக்கணும். 3வது தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் கேட்டு நம்ம செயல்படணும். நம்ம எழுந்து